அத்தனையும் சுருக்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதின்னு பெருமாள் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுதான் மகா மந்திரம். இருக்கிற மந்திரத்திலே பெரிய மந்திரம். ஐயர்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஹோமம் வச்சு ஐயர்களை எப்படி அந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்லுமோ நமக்கு புரியாது. அதை வந்து பெருமாள் தமிழ் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம வீட்டில் வந்து நமக்கு படிப்படியாக சொல்லி காட்டியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் முக்கியமாக எதுவுமே தெரியலனாலும் இந்த மகாமந்திரத்தை சொன்னீங்கன்னா எது நினைச்சாலும் அது உடனே உங்களுக்கு கை கொடுக்கும். அது வந்து உயர்ந்த மந்திரம். அது மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸாம் எழுதுனா கூட அந்த மகாமந்திரம் சொல்லி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே எழுதுவார். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு பெருமானே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஞானிகள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க. பெரிய ஞானிகள்லாம் சொல்லும்போது மனிதர்களுக்கு தேவையான நமக்கு என்னமோ தெரியலையே, இப்படி கஷ்டமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, எந்த வழி நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மகாமந்திரத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம சொல்லும்போது நமக்கு வழி கிடைக்கும். வழி கிடைச்சுன்னா நம்ம அந்த வழியில் போய் அது வந்து விடுபட்டு அது துன்பமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாடலே இருக்குது.